ஸ்ரீ லிங்க புராணம் 18ஆம் பகுதி. சிவனார் சனகாதியர்களுக்கு அருளுதல். ஒரு சமயம் சனகாதி முனிவர்கள் பரமேஸ்வரரை அணுகி அவர்களுக்கு திருவருள் புரிய வேண்டினர். அப்பொழுது பரமசிவனார் அவர்களுக்கு அருளியது: ஜீவன் உற்பிசம், ஸ்வேதசம், சராயுசம், அண்டசம் எனப்படும் 4 வகை பிறப்புகளுக்குள் உட்படுகிறது. ஷட்கோஷம் எனப்படும் உதிரம், தோல், தசை, எலும்பு, மூளை, நிணம் என்னும் 6னோடு ஜீவன் அன்னை வயிற்றில் தோன்றி இறக்கும் வரையில் துன்பமே அடைகிறது. வித்தையானது பரம வித்தை, பரவித்தை என 2 வகை. நான்மறைகளை கற்று அவற்றால் பெறுவது பரம வித்தை, அறிவினால் உணரப்படுவது பரவித்தை ஆகும். மேலும் நிறம், குணம், மாசு மறுவற்று உறுப்புக்கள் ஏதுமின்றி கருத்துக்கு எட்டாதது, தன்னை தவிர வேறு பொருள் இல்லாத பரம்பொருளை அறிவது பரவித்தை. பரம் என்றும் பரமன் என்றும் கூறப்படும் பரம்பொருள் ஒன்றே. முத்தொழில் புரிவதும் அதுவே. அழியும் உலக பொருள்களை தவிர வேறொன்று உண்டு என்று உள்ளத்தில் தியானித்து அதனில் மனதை செலுத்தினோர் இன்புற்றிருப்பர். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், சித்தம், புத்தி, மதம், அகங்காரம் ஆகியவற்றை உடைய ஆத்மா ஜீவாத்மா எனப்படும். 14 இந்திரியமும் 14 வாயுக்களும் கொண்ட மனித உடலில் 72,000 நாடிகள் உள்ளன. அன்னத்தின் மயமான கோஷம் பூதான்மா, பிராணமய கோஷம் இந்திரியான்மா, மனோமய கோஷமானது கால ஆன்மா, ஆனந்தமய கோஷம் முறையே உரைக்கப்படாமல் நின்றது விஷயான்மா. இவ்வாறு கற்றறிந்தோர் தெரிந்து உணர்வார்கள். தெளிந்த ஞானமுள்ள குருவை பணிந்து அவர் அருள் பெற்று கருமங்கள் யாவும் முடித்து சுத்த நெறியில் இருப்போமானால் ஈசனை காண முடியும். உயர் ஞானம் பெற்றார் 2 வினைகள் ஒழிந்து போகின்றன. எனவே பிறவா பேரின்ப முக்தியை அடைய விரும்புவோர் முதலில் தெளிந்த ஞானத்தை பெறுவதையே முயற்சிக்க வேண்டும். தெளிந்த ஞானமுடையவனுக்கு வேறு உடல் வராது முக்தியே சித்திக்கும். ஞானம் பெறாது முக்தி அடைய முடியாது. ஞானத்தை சிறந்த தியானத்தால் மட்டுமே பெற இயலும். உந்திக்கு மேல் 12 அங்குலத்தின் முடிவில் மென்மையான தாமரை மலர் இருப்பதாக தியானிப்பது ஞானத்தின் முதல் அங்கம். அனிமா முதலிய 8 வகை சித்திகள் அந்த தாமரை மலரின் இதழ்களாகவும் அந்த மலரின் மீது அனைத்துக்கும் ஆதியாய் தனியாய் தெளிந்த பரஞ்சுடராய் ஈசனார் உலவுவதாக சிந்திக்க வேண்டும். அவ்விதமே உச்சியிலும் ஞான ஒளியாய் நினைவிற்கு எட்டா பரம்பொருளாய் விளங்கும் ஈசனாரை தெளிவுடன் கண்டு அப்பொருளின் திவ்ய வடிவில் தன்னையே மறந்து தன்னையும் ஈசனாகவே காண்பவர் கிடைத்தற்கரிய பேரின்ப வீட்டை அடைவர். பூமிக்கு சர்வன், புனலுக்கு பவன், அக்னிக்கு ருத்ரன், காற்றுக்கு உக்கிரன், ஆகாயத்திற்கு பீமன், சூரிய மண்டலத்திற்கு மகாதேவன், சந்திர மண்டலத்திற்கு ஈசானன், பரமேஸ்வரன் ஆன்மாவுக்கெல்லாம் பசுபதியாகவும் அஷ்டமூர்த்தியாகவும் விளங்குகிறார். நல்ல காரியங்களை செய்வதன் மூலம் ஞானம் வரும். ஞானம் வந்ததும் அறிவு தெளிவுறும். அடுத்து பரம வைராகியம் ஏற்படும். அதனால் யோகம் சித்திக்கும். யோகத்தின் மூலம் அழியாத பேரின்ப வாழ்வை பெறலாம். ஞானம், தானம் இவற்றை அனுஷ்டிக்கும் ஆன்மாவிற்கு பந்தம் நீங்கிவிடும். மாயையை அறிந்தோன் பற்றற்று தன்னை காத்து கொள்வான். தேவி வித்தை என்றும் ஞான சக்தி என்றும் கிரியாசக்தி என்றும் கூறப்படுகிறாள். என்னுடன் உள்ள தேவி என் உடலின் ஒரு பகுதியே ஆவாள். இந்த சராசரங்களில் நிலவும் உலகங்கள் அனைத்தும் மாயா விகாரமே. இவ்விதம் கூறிய பரமசிவனார் பார்வதியின் திருமுகம் நோக்க ஈசனார் திருவுள்ளத்தை அறிந்த தேவி அன்று பகற்பொழுதிலேயே சனகாதியருக்கு மாயையை அகற்றி பிறவா பேரின்ப வீட்டை அடைய திருவருள் புரிந்தாள். 18ஆம் பகுதி நிறைவடைந்தது.